வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். வார்த்தை வந்தது, என்னை ரட்சிக்க வந்தது, என்னை தூக்கி எடுக்க வந்தது, என்னை காப்பாற்ற வந்தது, என்னை நிற்க வைக்க வந்தது, என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்ற இக்கபோத்தல்ல எவனேசர். ஆபிரகாம் மரிக்கிறது வரைக்கும் பெலிஸ்தியனுக்கு தோடவே முடியல. எப்படா ஆபிரகாம் சாவான் என்று காத்து கொண்டிருந்தான். சத்துருக்கள் அப்படிதான் இருப்பாங்க. அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நீதிமானுடைய வேர் என்ன செய்யுமா? துளிர்க்கும். ஆபிரகாம் மரித்ததும் பெலிஸ்தியர் என்ன பண்ணாங்களா? ஆதியாகமம் 26 அதனுடைய 18 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்ததுக்கு அப்புறம் பெலிஸ்தியர் வந்து என்ன பண்ணிட்டாங்க? தூர்த்து போட்ட துறவுகள். இது ஆபிரகாம் தொட்டது. கை வைக்காத, ஆபிரகாம் இருக்கிறான். ஆபிரகாம் இருக்கிறது வரைக்கும் தொட முடியாது. ஏன் தொட முடியாது? ஆபிரகாம் வீட்டுல நல்ல யுத்தத்துக்கு ட்ரெயின் ஆன 318 பேர் இருக்கிறாங்க. ஆபிரகாம் இருக்கிறது வரைக்கும் அவன் துறவை தொட முடியாது. ஆபிரகாம் இருக்கிறது வரைக்கும் கை வைக்க முடியாது. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். இவன் ஆபிரகாம் இருக்கிறது வரைக்கும் தானே இந்த துறவு இருக்கும். ஆபிரகாம் என்னைக்கு சாரானோ அன்னையோட இந்த ஆபிரகாமுக்கு அடையாளமே இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதுதான் இந்த பெலிஸ்தியனுடைய எண்ணம். ஆனால் அப்படி தேவன் விடவே மாட்டார். காரணம், ஆபிரகாம் தனக்கு கூடாரம் கட்டுவதை விட தான் போற இடத்துல எல்லாம் கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டுகிறவர். கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டுகிறவனுடைய தலைமுறையை கர்த்தர் நிற்க வைப்பார். அவனை தொய்ந்து போக விட மாட்டார். தூத்து போட்டாச்சு. இப்ப ஆபிரகாம் மரிச்சதும் பெலிஸ்தியனுக்கு கொண்டாட்டம் வாரான். இனி கேட்கறதுக்கு யார் இருப்பா? அப்படி தூர்த்து போடும்போது பின்னாடி ஒருத்தன் வந்து நிக்கிறான். அவன் பேரு தான் ஈசாக்கு. ஈசாக்கு. நீதிமானுடைய வேர் துளிர்க்கும். துளிர்க்கும். எதை குறித்தும் கலங்காதே. என் காலத்துக்கு அப்புறம் எப்படி கலங்காதே. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பா. உங்க மேல கர்த்தர் வார்த்தையை தந்தது உண்டானால், நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளை உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி, எத்தனை புலம்பலின் காற்றடித்தாலும் வேர் துளிர்க்கும். சொல்லுங்க, வேர் துளிர்க்கும். நம்பிக்கையோடு பக்கத்துல 2 பேர் கையை பிடிச்சு சொல்லுங்க, வேர் துளிர்க்கும். 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 இன்னைக்கு அதுக்கான எந்த சாத்தியமும் இல்லை. 20 வருஷம் ஆச்சுங்க புலம்பல் பாடி. எப்படிங்க சாத்தியம் இருக்கும்? சாத்தியம் இல்ல. அப்போ என் ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னா, ஃபர்ஸ்டே வேர்டால எங்கெல்லாம் புலம்பலின் சத்தம் கேட்க போகுதோ அங்க எல்லாமே வார்த்தை வந்தது. அப்படிதானே இருக்கு? வார்த்தை வந்தது. அந்த 4:1 ஒரு வாட்டி கூட வாசிங்க. வார்த்தை வந்தது. எல்லாரும் வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். வார்த்தை வந்தது. ஆமென். வார்த்தை வந்தது. என்னை ரட்சிக்க வந்தது, என்னை தூக்கி எடுக்க வந்தது, என்னை காப்பாற்ற வந்தது, என்னை நிற்க வைக்க வந்தது, என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்ற இக்கபோத்தல்ல எவனேசர். வார்த்தை வந்தது. ஆமென். கர்த்தர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தை அனுப்பினார். அது இஸ்ரவேல் மேல் இறங்கிட்டு பிலிப்பு நாத்தான்வேலை பார்த்து சொல்றான், நாங்கள் கண்டோம். அப்படி எதை கண்டோம்? வேட பார்த்தோம். வார்த்தை. அப்போ ஆண்டவர் வந்து ஃபர்ஸ்ட் அப்போ ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, வேற விட்டு மீதி எல்லாத்தையும் வேணா கை வச்சுக்கோ, வேர்ல மட்டும். இப்படி சில நேரத்தில் அலோவ் பண்றார். யோபுக்கு அப்படிதான் அலோவ் பண்றார். வேற தொட்டுறாத, அவன் ஜீவனை மட்டும் தொட்டுறாத. ஜீவன் மட்டும் இருக்கு, வேர்டு இருக்கு, மீதி நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. ஹல்லேலூயா. மீதி அது நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. மீதி உனக்கு என்ன பண்ணணும் பண்ணிட்டு பேரு. அவன் வந்து எல்லாத்தையும் மேல 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 வெட்டிட்டே இருக்கிறான். அவன் யோபு சொல்றாரு, ஆண்டவர் நான் மண்ணிலே படுத்துக் கொள்ளுகிறேன், நீ காலில் பார்க்கும்போது என்ன காண மாட்டேன். எழும்பி இருக்கிறான் அடுத்த நாள் காலையில.
சிலர் போவேன் சொன்னாலும் போக மாட்டாங்க, விட மாட்டா. ஆமென். மன்னாவுக்கு வேலிடிட்டி 24 மணிக்கூர் தான். மன்னாவுக்கு வேலிடிட்டி 24 மணிக்கூர். கூட ஒரு செகண்ட் வந்தா கூட அந்த மண்ணா என்ன ஆயிரும்? கெட்டு போயிடும். ஆனா வேலிடிட்டி தாண்டியும் ஒரு பாத்திரம் மண்ணா கெடாம இருக்கு. எங்க இருக்கு தெரியுமா? பெட்டிக்குள்ள இருக்கிறது. மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதியினால் 80. அப்போ சொன்னாலும் 120 வயசு வரை இருந்தாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கு கர்த்தர் என்ன வைத்திருக்கிறார்? ஆனா அந்த கால அளவை தாண்டி ஒரு மனுஷன் இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருந்தார். அவருக்கு பேரு தான் சிமியோன். சிமியோன் ஏன் அப்படின்னா உள்ள ஒரு வேர்டு போட்டார், நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டார். எத்தனை புயல் அடிச்சாலும், எத்தனை கொந்தளி, வார்த்தை வந்தது. எப்படி இருக்கும்? இயேசுவை அப்படி கையில கொண்டு கொடுக்கும் போது, இப்போ 1 சாமுவேல் அவர் ரட்சணத்தை கண்டதுன்னார். ஆமே. இன்னைக்குள்ள செய்தியில நான் சொல்ல வார்த்தை வந்தது. ஆமே. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் சீக்கிரம் இப்படி ஒரு டெஸ்டிமனி சொல்ல போறேன். வர்ஷிப் பண்ணுங்க, வர்ஷிப் பண்ணுங்க, வர்ஷிப் பண்ணுங்க. வேற இதுதான் சாட்சி. வார்த்தை வந்தது.